Don't forget to like, subscribe and share the videos. And the next topic was neutron stars. Neutron stars ஏன் நியூஸ்ல வந்து அப்படின்னா recently astronomers discovered 10 strange dead stars or neutron stars lurking around the heart of the Milky Way galaxy. Milky Way galaxy தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு இப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம மேபி வந்து பிக்சர்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். மில்கி வே கேலக்ஸி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப இதோட ஹாட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஏரியால இருந்து என்னன்னா ஒரு 10 நியூட்ரான் ஸ்டார் வந்து அந்த இடத்துல வந்து சரௌண்ட் ஆகிட்டு வந்து இருக்கு, இல்லைன்னா மூவ் ஆகிட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் சொல்லி என்ன பார்க்கலாம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டென்ஸ் அண்ட் காம்பாக்ட் celestial objects formed when a massive star runs out of fuel and collapses. எக்ஸ்ட்ரீம்லி டென்ஸ் ஆகக்கூடியது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டார் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சன் எடுத்துக்கலாம். நம்ம சன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரெட் ஜெயண்டாக வந்து இருக்குது, ஒரு ஸ்டார் இடத்துல வந்து இருக்குது. அந்த ஸ்டார் வந்து என்ன பண்ணுறப்ப அப்படின்னா அதோட ஃபியூவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வரப்ப ஹீலியம் வந்து இருக்குது. அந்த ஹீலியம் வந்து குறைஞ்சிட்டே வரப்ப வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஒரு ரெட் ஜெயண்ட்ல இருந்து என்ன ஆகும்னா திரும்ப வந்து ஒரு ஒயிட் டார்ஃப் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அந்த ஒயிட் டார்ஃப்லயே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் நியூட்ரான்ஸுக்குள்ள புஷ் பண்ணி அது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாரா வந்து மாறும். அந்த மாதிரி மாறப்ப வந்து அது உள்ளுக்குள்ளேயே வந்து டெஸ்ட்ரா ஆகி அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகி, ஆனால் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், சைஸ் மட்டும் தான் கம்மியாகி அது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாரா வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் நியூட்ரான் ஸ்டார்னு சொல்றாங்க. தே வெரி central region of the star collapses and crushing together every proton and electron into the neutron. அந்த புரோட்டான் நியூட்ரான் வந்து எலக்ட்ரான் வந்து நியூட்ரானுக்குள்ள வந்து புஷ் பண்றாங்க. அந்த மாதிரி புஷ் பண்றப்ப வந்து ஒரு புதுசா வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டார் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய ஸ்டார் வந்து மேபி வந்து ஒரு கொலாப்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அது வந்து அந்த நியூட்ரான் ஸ்டாரோட சைஸஸை பொறுத்து தான் வந்து அந்த இது வந்து கொலாப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுமா இல்லைன்னா அது கண்டினியூஷன் ஆகுமா சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். ஸ்டார்ஸ் வித் ஹையர் மேசஸ் வில் கண்டினியூ டு கொலாப்ஸ் இன்டு தி ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல்ஸ். பிளாக் ஹோல்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டீஃபன்சன்ங்கிற ஒரு ஸ்டார் வந்து நம்மளுக்கு வந்து மில்கி வே கேலக்ஸி வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்குது, நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டீஃபன்சன் ஸ்டார் வந்து சப்போஸ் ஒரு ஃபியூவல் வந்து லாஸ் ஆகி அது வந்து சப்மர்ஜ் ஆகுது இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து டெஸ்ட் ஆகுது அப்படின்னா கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலா வந்து மாறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஆர் டிப்பிக்கலி அரௌண்ட் 20 கிலோமீட்டர் இன் டயாமீட்டர். அதான் அந்த ரொம்ப பார்க்குறப்ப வந்து காம்பாக்டா இருக்கும் செலஸ்டியல் பாடி. 20 கிலோமீட்டர் தான் அதோட மொத்த டயாமீட்டர். அவ்வளோ சின்ன ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வித் மோர் இன்டென்ஸ் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். their masses range from நம்ம சன்னோட கம்பேர் பண்றப்ப 1.18 or 1.97 டைம்ஸ் ஆஃப் சன்ஸ் தான் வந்து இதோட மாஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பட் மோஸ்டர் 1.35 டைம்ஸ் தான் ஆஃப் த சன். மெனி நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஆர் லைக்லி அன்டிடெக்டபிள். அது வந்து ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்னா பிகாஸ் they simply do not emit enough radiation. நம்ம எர்த்ல இருந்து பார்க்குறப்ப வந்து ரேடியேஷன் தான் நம்ம அப்சர்வ் பண்ணி அங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து நியூட்ரான் ஸ்டார் வந்து அந்த எனாஃப் ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணுறது கிடையாது, அதனால வந்து அன்டிடெக்டபிள் வந்து சொல்றாங்க. மோஸ்ட் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்சர்வ்ட் அஸ் எ பல்சர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. பல்சர்ஸ்னா என்ன அப்படின்னா ரொட்டேட்டிங் நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஹேவிங் பல்சர்ஸ் ஆஃப் ரேடியேஷன். நம்மளுக்கு பல்ஸ்னா தெரியும், ஹார்ட் பல்ஸ் சொல்லி சொல்றோம் பார்த்தீங்களா. நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 72 தடவை வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அது பல்ஸ் சொல்லி செக் பண்றப்ப அதோட பல்சர் வந்து எப்படின்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். லைக் மில்லி செகண்ட்ல வந்து செகண்ட்குள்ள தான் வந்து அந்த பல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் அதோட பல்ஸ் வந்து. அண்ட் ஹேவிங் ஏ வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ப்ரொடியூஸ் வெரி பவர்ஃபுல் பீம்ஸ் ஆஃப் லைட். இதெல்லாம் இருந்தால் அதை வந்து பீம்ஸ் இல்லைன்னா ஒரு மோஸ்ட் நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் RR18 சொல்லி சொல்கிறாங்க. RR18 ரொட்டேட்டிங் ரேடியோ டிரான்சியன்ஸ். ரேடியோ டிரான்சியன்னா அந்த ரேடியோ எனர்ஜியோ இல்லைன்னா ரேடியேஷனையோ வந்து எமிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் சொல்லி சொல்றாங்க. பல்சர்ஸ் எனிவேர் வி கேன் கால் தம். Sources that emits single radio burst at irregular intervals ranging from 4 hours minutes to 4 minutes to 3 hours. அந்த ரேடியேஷன் எமிட் வந்து 3 மினிட்ஸ்ல வந்து
இல்லைனா 4 hours அந்த ஃப்ரீக்வெண்ட் இல்லைனா ஒரு irregular கேப்ல வந்து ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுதான் இந்த நியூட்ரான் ஸ்டார் சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா பார்க்குறப்ப இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃப்ரெஞ்சைசிஏ பைட்ஸ் சொல்லி பார்க்குறப்ப டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டிஆர்டிஓன்னு சொல்லுவாங்கல்ல. டிஆர்டிஓ இஸ் எக்யூப்பிங் இந்தியா வித் எ ஃபார்மிடபிள் நியூ வெப்பன் பினாக்கா MK3. பினாக்கா MK3 அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஏ ராக்கெட் லான்ச்சர் வெஹிக்கிள். பினாக்கான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து MK3ன்னு சொல்றத மிசைல்ஸ். அந்த மிசைல்ஸ் அட்டாச் பண்ணக்கூடியது. இது வந்து 6 sets ஆஃப் மிசைல்ஸ் வந்து இருக்கும். அந்த 6 sets ஆஃப் மிசைல் வந்து லான்ச் பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக வந்து டிஆர்டிஓ வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து எக்யூபி வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாஸ் RBI ஹோல்ஸ் ரெப்போ ரேட் ஆஸ் 6.5 ஃபார் த 9th டைம் இன் இயர். ரெப்போ ரேட்னா தெரியும், நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து RBI கிட்ட இருந்து மணி வாங்குறப்ப சர்டன் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து வாங்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 6.5லேயே வந்து வச்சிருக்காங்க. இது மூலியமா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. 3 Indian ocean structures named Ashoka, Chandragupta and Kalpataru as proposed by the Indian and approved by the International Hydrographic Organization and IOC. அந்த இது என்னன்னா இன்டர்நேஷனல் ஓஷியானிக் கவர்னன்ஸ் பாடின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அசோகா சந்திரகுப்தாங்கிறது நம்ம இந்தியன் கிங்ஸோட நேமு. அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஓஷியானிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. இந்த கல்பட்டாரு அப்படின்னு இது வந்து ஒரு ட்ரீ பேரு. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ஆலமரம் சொல்லுவாங்க, பனியன் ட்ரீ. அதுதான் வந்து என்னன்னா இந்த கல்பட்டாரு கல்ப விருக்ஷம் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் deepest rock sample from the earth's mantle when they have drilled 1.2 kilometer below the Atlantis mantle. இது வந்து யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இது வந்து டீப்பஸ்டான ஒரு ஹோல் வந்து ட்ரில் பண்ணி அங்கிருந்து ராக் சாம்பிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஃபிஸ்ட் வந்து. அது இன்னும் சில ரிசர்ச்லாம் பண்ணி அது என்ன சொல்லி ஃபியூச்சர் டைம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வேர்ல்டு மெட்ரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் has launched the polar coupled analysis and prediction services to improve the weather and forecast in Arctic and Antarctic. ஆர்டிக் அண்ட் ஆர்டிக்ல வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த போலார் கப்பிள்டு அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் ஃபார் சர்வீசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அட்ரஸ் த நியூசிலாந்து இன்டர்நேஷனல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் வேர் இந்தியா இஸ் ஏ கண்ட்ரி ஆனர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூசிலாந்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூசிலாந்து வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஈஸ்டர்ன் சைடில் சவுத் ஈஸ்டில் வந்து இந்த நியூசிலாந்து வந்து கண்ட்ரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நியூ ஃப்ளவரிங் பிளான்ட் ஃப்ரம் செரோபேஜியா ஜெனஸ் கால்டு செரோபேஜியா சிவ்ராஜியனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னென்ன அப்படின்னா இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா விஷால்காத் ஏரியா கோல்காப்பூரில் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து எண்டமிக் டு இந்தியான்னு சொல்லி சொல்கிறாங்க. எண்டமிக் டு இந்தியானா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பிளான்ட் தான் இது. இதில் இந்த சிவ்ராயியானான்னு சொல்லி சொல்கிறாங்களே, சிவ்ராயியானா யாரோட நேராக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட நேம் வந்து தான் இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்குறப்ப இம்பார்ட்டன்ட் பார்க்குறப்ப இந்த ஒரு 3 to 4 டேஸில் நடந்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த 3-4 டேஸுக்கு வந்து என்னென்ன நடக்கும் சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி பார்க்கலாம்.